ஒரே ஒரு ஃபோன் காலில் முடிவுக்கு வந்த 13 வருட விரிசல். ஒன்று சேர்ந்த இளையராஜாவும் கங்கை அமரனும். எப்படி தெரியுமா? வணக்கம் செய்திப்புடல் நேயர்களே. தமிழ் சினிமாவில் 13 ஆண்டு காலமாக பேசிக்கொள்ளாமல் இருந்து வந்த இளையராஜாவும் கங்கை அமரனும் மீண்டும் இணைந்த கதையை பற்றி இந்த தொகுப்பில் முழுவதுமாக தெரிந்து கொள்வோம். தமிழ் சினிமாவில் இவரது பாடல்கள் இல்லாத இடங்கள் இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு எண்ணற்ற பாடல்களை கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா. இசை உலகின் ராஜாவாக வலம் வருபவர் இளையராஜா. இவரது இசைக்கு உலகமெங்கிலும் ரசிகர்கள் இருக்கின்றனர். இளையராஜாவின் சகோதரரான கங்கை அமரன் தமிழ் திரையுலகில் பன்முக திறமை கொண்ட கலைஞனாக வலம் வந்தார். நடிகர், பாடலாசிரியர், பாடகர், இயக்குனர் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார். பெரும்பாலும் கங்கை அமரன் இயக்கிய படங்களுக்கு இளையராஜாதான் இசையமைத்திருந்தார். பாவலர் பிரதர்ஸ் என அழைக்கப்படும் இவர்கள் தொட்டதெல்லாம் ஹிட்டாக அமைந்தன. இவர்களுக்கிடையே சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருந்தன. இதனை ஒரு பேட்டியில் கூட கங்கை அமரன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய விரிசல் ஏற்பட காரணம் சின்ன ராமசாமி பெரிய ராமசாமி என்கிற படம்தானாம். இப்படத்தின் தயாரிப்பின் போது இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லையாம். குடும்ப நிகழ்ச்சிகளிலும் சந்தித்து கொண்டதில்லையாம். இவ்வாறு 13 ஆண்டு காலமாக பேசிக்கொள்ளாமல் இருந்து வந்த இளையராஜாவும் கங்கை அமரனும் அண்மையில் மீண்டும் இணைந்தனர். அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்ட போது எடுத்த புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது. இவர்களது சந்திப்பை இருவரது குடும்பத்தினரும் கொண்டாடினர். இது குறித்து கங்கை அமரன் அளித்த பேட்டியில், அண்ணன் இளையராஜா அழைப்பதாக போனில் சொன்னார்கள். நான் இதற்காகத்தான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். உடனே போய் அவரை சந்தித்தேன். சுமார் 1.5 மணி நேரம் அவரிடம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தேன். இருவரும் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அருமையாக பேசிக் கொண்டிருந்தோம். இனிமேல் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இணைந்திருப்போம். 13 வருடங்களாக பேசாமல் இருந்தது பெரும் துயரம்தான். இனிமேல் அதுபோன்று நடக்காது. எனக்கு இப்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.